ஆமென். எப்போ அதிகமாக ஆண்டவர் அன்பை எப்போ உணர்ந்து கொள்ள முடியும்னா, நன்மையான சூழ்நிலைகளில் அல்ல. நன்மையான சூழ்நிலைகளில் நம்ம அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவருக்கு மகிமை செலுத்துவோம். எப்போ அவர் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும்னா, வனாந்தரத்தின் பாதையில் நடக்கிற பொழுது, தண்ணீர் இல்லாத வனாந்தரத்தின் பாதையில் நடக்கிற போது தான் கர்த்தருடைய அன்பை உண்மையாக நம்ம அப்போ தான் நம்ம தேடுவோம். கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலைகள், எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்திருக்கிற சூழ்நிலைகள். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார், சமயங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார். அதாவது எல்லாம் இருக்கும் போதும் நம்மளை தேவனை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறது, அதிகமாக நம்ம அவரை தேடுறது கிடையாது. ஏன்னா எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. அதே போல் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு எந்த ஒரு காரியம் நமக்கு நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை இமைப்பொழுது நம்மை கைவிடுவார், இமைப்பொழுது கைவிடுவார். ஆனால் ஒரேடியாக கைவிட மாட்டார், இமைப்பொழுது கைவிடுவார். அவருடைய மனதுருக்கத்தின்படி நம்மை இழுத்து கொள்வார், திரும்பவும் நம்மை இழுத்து கொள்வார். ஆகவே சில நேரங்களில் நமக்கு என்ன சொல்கிறது, பாடுகள் நிமித்தம் நாம் செய்கிற சில தப்பிதங்கள் நிமித்தமும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். ஆமென். சில நேரத்தில் நமக்கு டிக்கெட் வருது, காருக்கு டிக்கெட் வருதுன்னா அதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். சரி, இந்த இதில் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன், இதை என்ன நான் திருத்தி கொள்ளலாம், எதை நான் மாற்றி திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் தகப்பன். ஆமென். தகப்பனுக்கு எப்பவுமே அணைக்க உரிமை இருக்குது. ஆமென். தகப்பனுக்கு அணைக்க உரிமை இருக்குது, அதே நேரத்தில் அடிக்கவும் உரிமை இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க மாட்டான். ஆமென். தகப்பனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேற யாராவது சாட்சிகள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பகிர்ந்து சொல்லுங்கள். இல்லை என்றால் நாங்கள் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இம்மட்டுமாய் கிருபையாய் அடியனை சாட்சியை வைத்த தயவுக்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் டர்க்கி தேசத்துக்கு என் மனைவி சொன்னது போல டர்க்கி தேசத்துக்கு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தேசத்தில் பல இடங்களை காணும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தார். எபேசு சபை மற்றும் லவோட்டிகா சபை, அங்கே லவோட்டிகா சிட்டி, அந்த இடத்த பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் நாங்கள் 9 நாட்கள் அந்த பட்டணத்துக்கு நாங்கள் கடந்து போனோம். நாங்கள் போய் ஒரு 2-3 நாள்லேயே ஆண்டவர் என்னோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாரத்தை, அந்த சிட்டியில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற ஜனங்கள், இவங்களையெல்லாம் பார்த்து நல்ல அன்பான ஜனங்கள், நல்ல உதவி செய்கிற ஜனங்கள், அதே நேரத்தில் பாசமான ஜனங்கள். ஏதாட்டியும் ஒரு ஹெல்ப்னா உடனே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஆனால் இது நாங்கள் இட்டாலியில் நாங்கள் எங்களால் அப்படி பார்க்க முடியல. அங்கே ரோமில், இட்டாலியில் என்ன சொல்கிறது, அங்கே நிறையா என்ன சொல்கிறது, ஏமாத்துக்கிற ஜனங்கள் நிறைய இருந்தாங்க இட்டாலியில், ரோமில். ஆனால் டர்க்கி தேசத்தில் அன்பான ஜனங்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் நான் சொல்லுவேன், ஒரு தூதனை போல கர்த்தர் எங்களுக்கு அந்தந்த இடத்துல எங்களுக்கு நபர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மனிதர் கண்களில் தயவை உண்டு பண்ணி கொடுத்து கர்த்தர் நபர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நாங்கள் கப்படோசியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். கப்படோசியா இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு சில இடங்களை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது, நாங்கள் அங்கேருந்து கப்படோசியாவில் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். வெளியே வரும்பொழுது எங்களுக்கு அங்கேருந்து டாக்ஸி எடுத்து நாங்கள் இருந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரணும். அப்போ நாங்கள் அந்த செக்யூரிட்டி நின்றுக்கிட்டு இருந்தப்போ நாங்கள் கேட்டோம், இங்கே டாக்ஸி மினி வேன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எங்களை ரோடு கிராஸ் பண்ணி கொண்டு பமக்கலைக்கு போயிருந்தோம். பமக்கலையிலேருந்து நாங்கள் டாக்ஸி எடுத்து திருப்பி வரணும் நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு. அப்போது நாங்கள் டாக்ஸி எடுக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டோம். மினி வேன் வர்றதுக்காக எங்கே வெயிட் பண்ணணும்னு தெரியல, எப்படி வரணும்னு எங்களுக்கு தெரியல. அந்த செக்யூரிட்டி, அங்கே கேட்டில் இருந்த அந்த செக்யூரிட்டி எங்களுக்குன்னே
எங்களை கூட்டு போய் ரோட்டை கிராஸ் பண்ணி எங்கள் கூட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டாக்ஸி அந்த மினி வேன் வர்ற வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ணி கையை அதுக்கப்புறம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மினி வேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சில இது வந்து பேர் போட்டு வரும், சில இது பேர் போடாமல் வரும். அப்போ அவங்க பார்த்து உடனே நிப்பாட்டி அதுக்கப்புறம் எங்களை அந்த மினி வேனில் எங்களை ஏற்றி விட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் அந்நிய தேசத்திலும் போயிருந்தாலும் கூட அந்த தேசத்தில் அதிகாரி கண்களில், மனுஷர் கண்களில் தயவை உண்டு பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்தந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தார். அதே நேரத்தில் அந்த நாட்களிலே நாங்கள் இருந்த நாட்களிலே, அந்த 9 நாட்கள் நாங்கள் இருந்த அந்த நாட்களிலே தேவன் அந்த தேசத்துக்காக, அந்த தேசத்தை விட்டு நான் வெளியே வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் தெளிவாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், 1 மணி நேரம் அந்த தேசத்துக்காக நீ முழங்கால இருந்து நீ ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக பிஸியாக இருந்தோம். ட்ராவல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆகவே நாங்கள் மண்டே நைட்டு நான் ஜூம் மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம், முடியல. நாங்கள் வர்றதுக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் டியூஸ்டே எங்களுக்கு ஃப்ளைட், மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் கரெக்டாக 9:30க்கு நான் ஜூம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஜூமில் நாங்கள் இது பண்ணி விட்டேன். ஆரம்பத்தில் நான் ஆண்டவர் சொல்லிட்டார், யார் வந்தாலும் வரட்டும், நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு, இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. நாங்கள் 9:30க்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒய்ஃப் அதுக்கப்புறம் அவங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் 9:30க்கு நான் முழங்காலில் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். 11 மணி வரைக்கும் அந்த தேசத்துக்காக முழங்கால இருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். டக்குன்னு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர், ஒரு 8 பேர் அங்கங்கே எல்லாம் வந்து ஜெபத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு சிலர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பாஸ்டர் நான் வேலையில் இருக்கேன், நான் வெளியே இருக்கேன், என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் டைட்டஸ் பிரபாகர் அவங்களும் அந்த ஜெபத்தில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு துருக்கி தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது. அதே நேரத்தில் அந்த ஜெப வேலையில் தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தேசத்தின் மேலே ஒரு ஜெப அக்கினியை அந்த தேசத்தில் ஊற்றுகிறதை காணக்கூடியதாக இருந்தது. எப்படி நோவாவின் நாட்களிலே வானத்தில் மதகுகள் திறக்கப்பட்டு அந்த மலை பொழியப்பட்டதோ, அதே போல the anointing of the prayer was being poured on this nation. அந்த துருக்கிய தேசத்தில் அந்த ஜெப வேளையில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, எனக்கு தெரியாது, எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் சித்தி, தூத்துக்குடியில் இருக்கிற எங்கள் சித்தி, அவங்க கொஞ்சம் நல்ல விசுவாசம், அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற, அவங்க வந்து அந்த ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க. எனக்கே தெரியாது அவங்க கலந்துருக்குறாங்க. ஜெபத்தில் கலந்துட்டு நான் வீடியோவில் வேற இருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ஜூமில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு வாய்ஸ் மெயில் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜூட், நான் அந்த ஜெபத்தில் நான் கலந்து கொண்ட அப்புறம் ஆண்டவர் எவ்வளவு பாரத்தை, தேசத்தை குறித்த பாரத்தை ஆண்டவர் உன் மேலே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த ஜெபம், எனி ப்ரேயர் மீட்டிங், எந்த ஜெபம் எப்போ நடந்தாலும் எனக்கு நீ லிங்க் அனுப்பிடு, நடுராத்திரியாக இருந்தால் கூட நான் வந்து கலந்துக்குப்பேன் அப்படின்னாங்க. அவங்க ஏற்கனவே 2-3 ஜெபத்தில் கலந்துருக்கிறாங்க, 12 hours ப்ரேயர்ஸில் இதிலெல்லாம் கலந்துருக்கிறாங்க. ஆனால் தேவன் அதுதான் கிரியை, அதுதான் கர்த்தர் செய்கிற கிரியை. தன்னுடைய பிள்ளைகள் மேலே தன்னுடைய அக்கினியை போட்டு தேசங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் இம்மட்டும் நம்மை சாட்சியாய் நிறுத்தின தயவுக்காக தேவனை நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எழுப்பின உம்முடைய ஆண்டவரே நன்மையான சாட்சிகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே நீங்கள் பத்திரமாய் நீங்கள் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருப்பதே ஒரு பெரிய சாட்சி அப்பா. கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கப்பட்ட எல்லா சாட்சிகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமை கண்டும் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒவ்வொரு சாட்சியின் குடும்பங்களை கர்த்தர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்களை நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ஸ்தலத்தில் நீர் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாம மகிமை கண்டு சாட்சிகளாய் ஆண்டவரே நீதியின் விருட்சங்களாய் ஆண்டவரே அப்பா வானத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக கர்த்தர் நீங்க வைத்திருக்கிற அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். பைபிள் வச்சிருக்கிறவங்க வேக வேகமாக நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்கணும். சரிங்களா? எல்லாம் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாங்கள் திரும்பவும் வாசிப்போம். தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு சில கிரீடங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் பிதாவுக்கு பிரியமானவைகள், அந்த காரியங்களை நாங்கள் தியானித்து வந்தோம். we are getting back to now here's your crown. கர்த்தர் தமக்கு பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற கிரீடங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம். ம் 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 எழுதியிருக்கிறது. ஆமேன். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கே அன்றி வேறொருக்கும் அறியாத அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் என்ன என்பது 13ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் என்பது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய நாமம். அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு விசேஷித்த ஒரு நாமம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஆமேன். அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் அவரை நேசிப்பார்கள். So we need to today we are going to see on the topic here's your crown. So you can see that on Revelation chapter 19 verse 12. Revelation chapter 19 verse 12, you can see that. You can see the God's eyes was his been and which is been fiery, and also you can see on his head he has a lot of thrones which been where God was been wearing. And also he written his name. His name was the word of God. And also on verse 13 you can see. On verse 13 you can see his word, his name is his word. Amen. தேவனுடைய நாமம் அவருடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒரு மனுஷன் இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. I love my Lord. I love my Lord, my Jesus. நல்லா உயர்த்துங்களா, கையை கூட குட்டையும் கட்டையுமா வருது. இயேசுவை நான் நேசிக்கிறேன், உண்மையை நான் நேசிக்கிறேன், கர்த்தரை நான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் உயர்த்தீங்க? ஓகே, சரி. இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படிச்சிங்க? உண்மையாக சொல்லணும். கர்த்தர் சாட்சி, கர்த்தர் பிரசன்னத்தில் இருக்கிறோம். நல்லா உயர்த்துங்க கையை. எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படிச்சிங்க? ஓகே, 2 பேர். அப்போ வசனம் சொல்லுது அவருடைய நாமம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இயேசுனுடைய நாமத்தை நேசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருடைய இயேசு அவருடைய நாமத்தை, விலையேற பெற்ற நாமத்தை, வானத்தில் பூமியில் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட ஒரு நாமம், முழங்கால் யாவும் முடங்கும் நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் நாமம், பிசாசுகள் நடுநடுங்கும் நாமம், வியாதிகள் விலகும் நாமம், பில்லிசுனிங்கள் மற்றும் கட்டுகள் உடைக்கிற ஒரு நாமம், அந்த இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை உண்மையா நேசிச்சீங்கன்னா இதை நீங்க வாசிப்பீங்க. சும்மா நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன்னு அவரை நம்ம ஏமாற்ற முடியாது. we cannot கர்த்தரை நம்ம we cannot cheat God or we cannot play with God. If I love Jesus Christ, if I love his name, we give importance to his word of God. We read the scriptures, we meditate the scriptures, we love the scriptures. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பைபிள் வேண்டான்னு சொன்னா அவன் பொய்யன், இஸ் a liar.
ஐ லவ் ஜீசஸ் பட் ஐ டோன்ட் லைக் பைபிள் அப்படின்னு சொன்னா இஸ் a லையர். அவன் பொய்யன். ஆமென். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நாமம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை அது ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது அவரை நம்மை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நேசிக்கிறேன்னா பைபிளை படிக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் 120 days பைபிள் ரீடிங் சேலஞ்ச் நடக்கிறது? அந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. 120 days பைபிள் ரீடிங் சேலஞ்ச். சரிங்களா? எத்தனை பேர் அதில் கலந்துருக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். நான் அதுக்கு தனியாக ஒரு குரூப் போட்டு, வாட்ஸ்அப்பில் குரூப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. 30 members they joined on the 120 days பைபிள் ரீடிங். முதல்ல 60 days வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு they asked more relaxation, so then we changed that to 120 days Bible reading. Per day you have to read 10 chapters. Per day you have to read 10 chapters. அது ஆண்டவர் எனக்கு அதை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், கடந்த நாட்களில் நான் பர்மிங்கத்துக்கு போன பொழுது அருமையான அண்ணன் ஆரோக்கியராஜ் அண்ணன் அவங்களோடு நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது, அவங்க 2 நாள் அந்த சாட்டர்டே சண்டே அவங்க ஊழியத்தில் இருந்த பொழுது வர்ற விசுவாசிங்க ஒருத்தரையும் பார்த்து அண்ணன் சொன்ன ஒரு காரியம், he told the believers, read John chapter அப்படின்னாங்க. read John chapter, யோவான் புத்தகத்தை வாசி அப்படின்னாங்க. நான் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அண்ணா, யோவான் புத்தகத்தை வாசின்னு சொன்னீங்களே, எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஜான் சாப்டர் வாசினா 1ஆம் அதிகாரத்துலேருந்து கடைசி அதிகாரத்து வரைக்கும் வாசித்து முடிக்கணும் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஆவியானவர் அவங்க மூலமாக கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், சில நேரத்தில் நம்ம சில ஊழியர்களோடு நாம் பழகுற பொழுது புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, when we come under across to different man of God or spiritual man of God, we learn more things to build up our spirituality. So I learned from Annan Aragiraj, from brother Aragiraj Annan. So he told the believers, he told on the meeting in Birmingham, read John chapter. So I asked him which chapter. Then he told from chapter 1 to the last. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு அதிகாரத்தை நீங்க எடுத்து, ஒரு புக்கை எடுத்து நீங்க வாசிக்கிறீங்கன்னா அதை தொடங்கினீங்கன்னா அதை முடிச்சிடணும் அன்னைக்கு. You got it? You start reading one of the book, you start in that book, you finish it. நம்ம ஆட்கள் இன்னும் நல்ல ஞானவான்கள், they are so wisdom, so wise. என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி சாப்டர் எடுத்து வாசிப்பாங்க. They choose the little chapters, யூதா, ஜூட், அப்புறம் 1 John, 2 John, 3 John, தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் சின்ன சின்ன சாப்டர்ஸ், டைட்டஸ், இதெல்லாம் சின்ன சின்ன சாப்டர். ஜெனிசிஸ் எடுத்து வாசிங்க, 50 சாப்டர் இருக்கும். அதுக்கப்புறம் லேவியராகமோ உபாகமோ அதை எடுத்து வாசிங்க. ஸோ அப்போதான் அதிலே அந்த ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அந்த சாப்டரை வாசித்து முடிச்சிடணும் அன்னைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்த பைபிளை நீங்கள் எவ்வளோ நாளில் முடிக்கலாம்? போச்சுடா. மொத்த பைபிளை எவ்வளோ நாளில் முடிக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், அதாவது ஒரு சாப்டரை நீங்கள் தொடங்கி முடிச்சிங்கன்னா மொத்த பைபிளை எவ்வளோ நாளில் முடிக்கலாம்? பைபிளில் எத்தனை புக்குன்னு கூட தெரிய மாட்டேங்கா. 66 புக்கு இருக்குது பைபிளில். 66 நாளில் முடிக்கலாம்.
ஆனாலும் ஆவியானவர் எனக்கு நடத்தி அந்த சின்ன சின்ன சாப்டர்லாம் சுருக்கி எல்லாத்தையும் சுருக்கி இது பண்ணி God lead me to do in 60 days. 2 மாசத்துல பைபிளை முடிக்கணும். அவர் சொல்ற கால்குலேஷன் பிரகாரம் ஒரு புக்கை தொடங்கினா அதை முடிக்கிறதுக்கு அப்படிதான் ஆரம்பித்தோம். 60 days பைபிள் சேலஞ்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து 120 20 days 120 டேஸை மாற்றி பெர் டே எவ்ரிடே 10 சாப்டர்ஸ் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு தேவ மனுஷன் அருமையான அண்ணன் பாஸ்டர் க்ரூஸ் மாஸ்லாமணி ஐயா அவர்கள் அவர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், நான் 60 நாள்லேயே நான் முடிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்ட்டார். அவர் 120 நாள் வேண்டாம், ஐ வில் ஃபினிஷ் இட் இன் 60 days அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தோம். ஹாலிடே டைமில் அங்கங்கே நாங்கள் பிஸியாக இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு சொல்கிறேன். ஹாலிடே டைமாக இருந்தால் கூட நான் டெய்லி 10 சாப்டர் நான் வாசித்து முடித்தேன். டெய்லி 10 அதிகாரத்தை வாசித்து முடித்தேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் இப்போ டிலேயானா கூட நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமென். வருஷத்தில் நீங்கள் பெர் டேக்கு நீங்கள் 10 அதிகாரத்தை முடிச்சிங்கன்னா 4 மாதத்தில் நீங்கள் ஹோல் பைபிளை முடிக்கலாம். வருஷத்தில் நீங்கள் 3 வாட்டியாட்டி முடிக்கலாம். நான் சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறேன், 3 மாதத்தில் முழு வேதாகமத்தையும் படித்து முடிச்சிருவாங்க. 3 மாதத்தில். அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும் நம்ம கர்த்தருடைய வசனத்தை இது பண்ணுறதுக்கு. சரி, போகட்டும். இன்றைக்கி நாங்கள் ஒரு சில கிரீடங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபு புத்தகத்திலே யோபு 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாராவது ஒரு வாசிங்க. ம் 19:9 என்னில் இருந்த என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை பெற்றுக்கொள்வதும் அதை இழந்து போவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோபு அவன் தனக்குள்ளே அவன் நினைத்துக் கொள்கிறான், கர்த்தர் எனக்கு கொடுத்த கிரீடத்தை அவர் எடுத்து போட்டார் என்று சொல்லி யோபு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் கொடுத்த அந்த மகிமை என்னும் அந்த கிரீடத்தை அவருடைய சிரசிலிருந்து தேவன் எடுத்து போட்டார் என்று சொல்லி யோபு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி நம்மளுடைய கிரீடத்தை நாம் இழந்து போக முடியும்? கர்த்தருடைய கிரீடத்தை நாம் எப்படி இழந்து போக முடியும் என்றால், வேதத்தில் சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நடவாமலும் போதும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடந்தா என்னாகும்? நம்முடைய கிரீடத்தை இழந்து விடுவோம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நம்ம உட்கார்ந்தால் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிரீடத்தை நாம் இழந்து விடுவோம். பாவிகளுடைய வழியிலே நாம் நின்றால் கர்த்தர் கொடுக்கிற கிரீடத்தை நாம் இழந்து விடுவோம். How we will lose the crown of glory. In Psalm chapter verse 1 it tells that if you been following the counseling of the wickedness, if you been standing on the mockers on the way, if you been obeying or you been interfering or been connected with the sinners, you will lose the crown of the glory. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த கிரீடத்தை நாம் இழந்து விடுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற கிரீடத்தை இழக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்படுகிற கிரீடங்களும் உண்டு, பரலோகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடங்களும் உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதியின் கிரீடம் பவுலுக்கு வைக்கப்பட்டிருந்தது.
அதே நேரத்தில் ஓட்டத்தை சரியா முடிக்கலன்னா அந்த நீதியின் கிரீடத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். ஆகவேதான் நாங்கள் வெளிப்படுத்தல பார்க்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை நாம் பாதுகாப்பாக நாம் காக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இப்போ பெண்கள் பார்ப்பீங்க, நல்ல கழுத்தில் கையிலெல்லாம் என்ன போட்டிருப்பாங்க, நகை போட்டிருப்பாங்க. ஒரு 10 பவுனோ இல்லை 5 பவுனோ 8 பவுனோ கையில் நகைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு கூட்டத்தில் நடந்து போகிறாங்க, இல்லை ஹாலிடே நடந்து போகிறாங்கன்னா எப்படி போவாங்க? நல்ல ஃப்ரீயாக போவாங்களா? கொஞ்சம் பயந்து பயந்து, எவன்டா என் கழுத்தில் சங்கிலியில் கை வைப்பான். அது இந்தியாவில் ரொம்பவே பயந்து பயந்து போவாங்க. ஏன்னா அது எப்படிப்பட்டது? 5 பவுன் நகை தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு வழி ஆகி, ஐயோ 5 லட்சம் போச்சே, 10 லட்சம் போச்சே. சந்தோஷமா இருக்குமா இல்லையா? சந்தோஷமா இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழிந்து போகிற இந்த பொண்ணுக்கே நீ இவ்வளவு சந்தோஷம் இல்லாம இருக்கிறிய, அழிந்து போகிற பொண்ணுக்கே நீ இப்படி பரிதபிப்பா என்றால், அழியாத வாடாத கிரீடங்கள் அவைகளை நீ இழந்து போகாதே. ஆமென். இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். வேத வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் பார்க்கிறோம், அவைகள் நம்ம கழுத்தில் அது ஹெவியா இருக்குதான், வெயிட்டா இருக்குதான். நம்ம கழுத்தை அது என்ன பண்ணுதான்? துருப்பிடிக்க வைக்கதான். பைபிள் அப்படி சொல்லி இருக்குது, துருப்பிடிக்க வைக்குதான். நகைகள் நம்ம கழுத்தில் துருப்பிடிக்க வைக்குதுன்னு சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு மெசேஜில் அவர் சொல்லுவார், உன் கழுத்தில் போட்டிருக்குது அது துருப்பிடிக்கும் அப்படின்னாரு. நகை துருப்பிடிக்காது, நம்ம கழுத்து துருப்பிடிக்குமா? ஆகவே நம்முடைய அந்த கிரீடத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நீதிமொழி 4ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நீதிமொழி 4, Proverbs 4 from verse 5 to 9. அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. கர்த்தருடைய ஞானமும் கர்த்தருடைய புத்தியும் எங்கிருந்து வரும் தெரியுமா? கர்த்தருடைய ஞானமும் புத்தி எங்கிருந்து வரும் சொல்லுங்க? எங்கிருந்து வரும்? தேவ ஞானம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற புத்தி. புத்திமானாய் நடந்து கொள் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் மோசேயை கொண்டு. எங்கிருந்து வரும் தேவனுடைய ஞானம்? வேதத்திலிருந்து, கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான். உலக ஞானத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. உலக ஞானம் அழிந்து போகக்கூடியவைகள், கர்த்தருடைய ஞானம் நிலையானது. கர்த்தருடைய ஞானம் அது கண்மலை போன்றது. வேதம் சொல்லுகிறது, எதை சம்பாதிச்சாலும் கர்த்தருடைய ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்பட தேவனுடைய ஞானம் நமக்கு உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த வேத வசனத்தை நீங்க படிக்க 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 தான் தேவனுடைய ஞானம் உங்களுக்கு வரும். டஃப்னி தூங்காத. தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க தான் தேவனுடைய ஞானம் வரும். சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன்.
உண்மை, 100% உண்மை. ஒரு மனுஷன் ஒரு சின்ன ஒரு ப்ரோவர்ப் மாதிரி போட்டிருந்தாரு மொபைலில், எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் ஒரு தேவ மனுஷன். When you stop reading the Bible, you will start scrolling the phone. புரியுதா உங்களுக்கு? வேதத்தை நீ வாசிக்கிறதை நிறுத்திவிட்டால் உன் போனை எடுத்து நீ நோண்ட ஆரம்பிச்சிருவ. When you stop reading the Bible, you will start scrolling the phone. இன்னைக்கு அநேகருடைய வேத வாசிப்பு குறைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? போன். You check it on the Google. Per day, average person, how many times he see the phone? வாட்ஸ்அப்பா இருக்கலாம், என்ன மெசேஜ் வந்திருக்கா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம். How many times average person see in a day? யாருக்காவது சொல்ல தெரியுமா? Anybody can tell? நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தா தெரியும். ஒரு நாளைக்கு சராசரி மனுஷன் பெர் டே போனை எடுத்து பார்க்கிறதுக்கு ஒரு நாளைக்கு he used the phone for 250 times. At least minimum 200 times he take the phone in the hand to see, scroll, whatever he want to do. நான் சொல்லுவேன், அதே இது நீ 200 தடவை நீ இந்த பைபிள் எடுத்து படிச்சிருந்தேன்னா உன் வாழ்க்கையே மாறி இருக்கும். எஸ் ஆர் நோ? அதான் ஞானம். இன்னைக்கு தேவனுடைய உண்மையை சொல்றேன், நான் வேதனையோட சொல்றேன், அநேக உலகம் முழுவதும் பிசாசு ஒரு டிவைஸ்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். பஸ்ல ஏறினா, ட்ரெயின்ல ஏறினா, எங்க பார்த்தாலும் இப்படியே பார்த்து நேரம் போஸ்ட்ல போய் இடிச்சுக்கிறான், இப்படியே பார்த்து போய் குழியில போய் விழுந்துக்கிறான், சாக்கடையில் விழுகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருடைய ஞானம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு கொடுக்கும். கர்த்தருடைய ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Fix your eyes on Lord Jesus Christ. Romans chapter 12 verse 1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். You surrender your body from head to toe. You surrender your body from mind, from head to toe. Surrender your body from head to toe. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உங்களுடைய ஒவ்வொரு அவயங்களையும் தினமும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தினமும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். When you don't surrender your body, that is the true worship of the Lord. இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு? வசனம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் உனக்கு வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் உனக்கு இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். You know the very trick of the Satan, ஆதியில செஞ்ச அதே பாவத்தை தான் இன்னைக்கு கடைசி நாளில சத்ருவானவன் பயன்படுத்தி வருகிறதை பார்க்கிறோம். ஆதியில ஆதாம் ஏவாள் இடத்துல செய்த, ஏவாளை வஞ்சித்தது எப்படி தெரியுமா? அந்த பழம் இச்சிக்கத்தக்கதா இருக்கிறது என்று சொல்லி அவள் கண்ட பொழுது, when he fixed his eye on the fruit, his mind, எப்பவுமே நினைச்சு கொள்ளுங்க, your mind and your eye is always connected. நீங்க எதை பார்க்கிறீங்க, எதை நீங்க நோக்கி பார்க்கிறீங்க? Bible tells, look upon him and you shall be saved. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா பண்ணிட்டான்? எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான்?
எதை நோக்கி பார்க்க வைக்கிறான்? போன். வாலிப பிள்ளைங்க, பெரியவருங்க அந்த போன் அப்படியே பார்த்து பார்த்து 2 hours 3 hours 4 hours 5 hours. என்ன தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்றும் ஆகலன்ட்டு. யூஆர் ஆல்ரெடி யூஆர் பிளைண்ட். யுவர் ஐஸ் இஸ் ஆல்ரெடி filled with darkness. You may be seeing physically, but your eyes is already filled with darkness. When you keep seeing, when you forget to fix your eyes on the Lord, when you forget to fix your eyes on the scriptures, when you forget to fix your eyes in His presence, when you forget to fix your eyes in the holy presence, your eyes is already darkness. உன் கண் ஏற்கனவே இருளடைந்து போய்விட்டது. இட்ஸ் a warning for all people. நீ எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போனை பார்க்கறியோ, your eyes is already blind. Spiritually you was blind. A day will come, you will see, you will become physically blind. நான் சொல்லுவேன், ரெஜிஸ்டர் பிளைண்ட்னு போடுவாங்கல்ல. You see people, patient come, register blind. அவங்கள காட்டிலும் இந்த போனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான blind. They are physically blind. Spiritually darkness. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் இருக்கிற பொழுது எதிரிகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? குருட்டாட்டம் பண்ண வித்தாராம். He made the opposite enemy to make them blind and fought among themselves. இன்னைக்கு அதான் கடைசி காலத்தில் பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கே தெரியல, they are becoming blind. கர்த்தருடைய ஞானம், தேவனுடைய வார்த்தையை பார்க்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், நீதிமொழி 17 அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழி 17 அதிகாரம், Proverbs 17 verse 6. நீதிமொழி பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. முதியோருக்கு கிரீடம். Your children and your generation of your children, they should become as a crown for their parents. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆனா இன்னைக்கு இருக்கிற அநேக பிள்ளைகள் பார்க்கிறோம், கிரீடமா இருக்கிறாங்க முதியோருக்கு. பெற்றோர் முதியோர் விட்டுருங்க, முதியோர்னா அடுத்த ஜெனரேஷன், தாத்தா. சரியா? பெற்றோருக்கு கிரீடமா இருக்கிறாங்களா? தாத்தா பாட்டிக்கு கிரீடமா இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? முற்கிரீடமா இருக்கிறாங்க. கிரீடமா இருப்பதை காட்டிலும் they are rather becoming as a crown for their parents, rather becoming as a crown for their grandparents. They become as a thorny crown. முற்கிரீடம், they become as a thorny crown. ஆண்டவருடைய சிரசிலே அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவரை ராஜாவாக்கும்படி அநேகர் ஆண்டவருக்கு பின்பாக அவர் ராஜாவாகும்படிக்கு ஜனங்கள் ஓடினார்கள். அவர் விலகி விலகி ஓடினார். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவாக அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் பூமியில் இருந்த நாட்களில் அவர் ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் அவர் மேல வைத்திருக்கிற அந்த அநேக சிரசில, அவருடைய சிரசில வைத்திருக்கிற அநேக கிரீடங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுப்பதற்காக அவர் வைத்திருக்கிறார்.
இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு கிரீடம் என்றால் அவருடைய முற்கிரீடம் மாத்திரமே. நமக்காக அவர் முற்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் சாபமாகி அந்த சாபங்கிற அந்த முற்கிரீடத்தை நமக்காக இந்த பூமியில் அவர் ஏற்றுக்கொண்டார். The Lord has in his head he has a lot of crown to give for his children who love and dedicated for his life. But while he was living in this world, he never accepted any crown from the king. He never accepted any crown from the people. But rather he accepted as a thorny crown for himself because of the sin which became as a curse. Thorn indicate the curse. முட்கள் சாபத்தை குறிக்கிறது. ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Because of the sin you produce curse. So he took the curse in the thorny crown in the head. நமக்கு ஆசீர்வாதமான கிரீடத்தை கொடுக்கும்படிக்கு அவர் தன்னுடைய சிரசிலே முற்கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான கிரீடத்தை கொடுக்காதபடிக்கு என்ன பண்றோம்? முற்கிரீடத்தை சூட்டுகிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. Are you going to be a crown for your parents? Are you going to be a thorny crown for your parents? அந்த நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயப்படுவாங்க. இந்த நாட்களில் பயமே இல்லை, பயமே போச்சு. இன்னும் சொல்ல போனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஊழியக்காரனா இருந்தா அவங்க பிள்ளைங்க சரியா வந்துருவாங்கன்னு கிடையாது. ஏலியின் குமாரன் எப்படி இருந்தாங்க? ஏலி ஒரு ஆசாரியன், அவனுடைய குமாரன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஒரு பெற்றோர் ஏலி அங்க அடக்காமல் போய்விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போய்விட்டான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கேட்கிறதும் கேட்காது, அது அவர்களுடைய பொறுப்பு. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழி 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழி 30வது அதிகாரம் 11வது வசனம். Proverbs 30 verse 11. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அதுக்கு அடுத்த வசனம், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. 13வது வசனம் verse 13. வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டின்மையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். 14வது வசனம், தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கடக்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. ஆண்டவர் பாருங்க, how he described the generations and generation. There are 4 different type of generation. இதுல 4 விதமான சந்ததியாரை குறித்து ஆண்டவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார் அந்த நீதிமொழியில. தகப்பனை சபித்து தாயை ஆசீர்வதிக்காத சந்ததியாரும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பனை சபித்து தாயை ஆசீர்வதிக்காதவங்க என்ன அர்த்தம்? தாயையும் சபிக்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சந்ததி உள்ள காலகட்டத்தில், கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a dark world during this is happening in this world. People are cursing their father. People are cursing their mother. We are living in the dark world. இந்தியாவில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். கணவன் மனைவி, ஒரே பிள்ளை, 6 years 5 years சின்ன பிள்ளை.
மனைவி வந்து கணவர்கிட்ட எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தாங்கன்னு கேட்டிருக்காப்ல. கணவர் அவர் வேலைக்கு போயிட்டாரு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மனைவி கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க, ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் வாங்கி கொடுக்காம சரின்னு போயிட்டார், வேலைக்கு போயிட்டார். இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிச்சு, வெளியே ஷாப்பிங் போறதுக்காக பிள்ளையை கூட்டிட்டு, திருச்சியில் நடந்த ஒரு சம்பவம், இட்ஸ் ஹேப்பன் இன் இந்தியா. அந்த மகளை, அந்த 6 வயசு பிள்ளையை கூட்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் அந்த பிள்ளையை வித்து போன் வாங்கி இருக்குது. She sold her own daughter for the phone. Hello. எப்படிப்பட்ட இருதயம் அந்த தாய் பாருங்க. மனுஷர் அன்பு தனிந்து போகிற காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். She sold her own daughter for the phone. 6 years old daughter. எங்கேயும் நடக்கலங்க, இந்தியாவில் திருச்சியில் நடந்துச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஐ திங்க் இட் வாஸ் 3 years சம்திங் லைக், சின்ன பிள்ளை. பெற்றோர் என்ன பண்ணாங்க தெரியுமா, பிள்ளையை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு கொண்டாங்க. They put the child in the washing machine and killed. அவ்வளவு கொடிதான நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு பக்கம் நீங்க ஜெபிக்கிறது நல்லது, ஆனா ஒன்று சொல்றேன், if they are not getting back into the right, in the alignment of the God's kingdom, if they are not getting back into the alignment of the God's presence, நம்ம எவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும், if they are not obeying to the word of God, we will lose our children. We will lose our kingdom, we will lose our children. We are in the end times. We need to be very careful. கடைசி காலத்தில் நம்ம வாழ்றோம். ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புனா சந்தோஷமா அனுப்புவாங்க, அப்படிதானே? என் பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்குது, நல்ல ஸ்கூல்ல படிக்குது, நல்ல மார்க் எடுக்கிற ஸ்கூல்ல, ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ல படிக்குதுன்னு சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு இந்தியாலையும் சரி பல தேசங்களில் பார்க்குறோம், ஸ்கூலுக்கு போனா என் பிள்ளை பத்திரமா வந்து சேரணுமே, என் புள்ள கற்போட வந்து சேரணுமே, என் புள்ள போதை வஸ்துக்கு அடிமையாகக்கூடாதே. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல ஸ்கூல்ல they are selling drugs in so many schools, children selling drugs. That is the generation, the end time generation. So I humbly ask for all the teenage and the young people, seek the Lord, fix your eyes to the Lord, otherwise you will lose your crown. There is only one life. இந்த வாலிப வயதை நீங்க ஆண்டவருக்கென்று நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா, அதுக்கப்புறம் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தரை நீங்க தேடுறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். ஐ தேங்க் ஃபார் ஜோஷுவா. நான் சின்ன வயசுல இருந்தே ஐ நோ ஹிம், how he was brought up in the church like a Samuel. இன்னைக்கும் எனி டைம் இஃப் ஐ டெல் ஜோஷ் கேன் யூ ப்ளீஸ் கம் ஃபார் லிவர்பூல், இன்னைக்கு நான் ஜோஷுவா கூப்பிட்டேன். இன்னைக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஐ எம் கோயிங் திஸ் டு த நியூ பிளேஸ், இஃப் பாசிபிள் கேன் யூ ப்ளீஸ் கம்னு சொல்லிட்டு. இனிஷியலாக அங்கிள் நான் தனியாக இருக்கிறேன், அப்பா எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கி அதுக்கப்புறம் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்கல, ஜோஷுவாவே வந்து எங்கிட்ட சொன்னால், அங்கிள் நான் இன்றைக்கி நான் வர்றேன், சர்ச்சுக்கு வரேன் அப்படின்ட்டாப்ல. You know, the true seeking heart of the Lord, அது வந்து அவங்கள சும்மா விடாது. It will push her to go. அதான் நடந்திருக்கும் உனக்கு ட்ரூத்ஃபுல்லா. The Holy Spirit will push her to go, push him to go. So கர்த்தருக்காக அப்படி சந்ததி எழும்பணும். அப்படி எழும்புகிற போது தான் நம்முடைய சந்ததி கர்த்தருக்குள்ள காணப்படும். ஏதோ நான் ஒரு பிரசங்கம் பண்ண போனேன்னு இல்லை. We need a life transformation in our life.
we need a change in our life. இல்லைன்னா ஒரு டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் முடிச்சிடறேன் ஒரு 5 minutes. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் மெசேஜ் எடுத்தாராம். he took a message in one of the church. இந்த வாரம் அன்பை குறித்து எடுத்தாராம். அடுத்த வாரம் சபைக்கு வந்தாராம். வந்துட்டு அதே மெசேஜை திருப்பி எடுத்தாராம். எல்லா விசுவாசிகளும் ஒரே குழப்பமாச்சு. இதான் இந்த மெசேஜ் தானே போன வாரம் எடுத்தாங்க பாஸ்டர். திருப்பி 3வது வாரம் வந்தானா அதே மெசேஜ் எடுத்தாராம். அதே பாயிண்ட்ஸ், அதே மெசேஜ். 3வது வாரம் என்ன பாஸ்டருக்கு என்ன மறந்து விட்டாரா? போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் இதே மெசேஜ் தானே எடுத்தாரு, இப்பவும் இதே மெசேஜ் எடுக்கிறாரு. ஒருவேளை ஒரு மண்டைக்கிட்ட குழம்பிருச்சோ, மறந்துட்டாரோ, எடுத்ததே எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு. 4வது வாரம் சர்ச்சுக்கு போனாங்களா ஜனங்க, அன்னைக்கும் அதே மெசேஜ் தான் எடுத்தாராம். 4 வாரமும் he took the same message for 4 weeks. அப்போ ஒருத்தர் கேட்டாங்களாம், பாஸ்டர் நீங்க மறந்துட்டீங்களா பாஸ்டர்? போன வாரமும் அதே மெசேஜ் தான் எடுத்தீங்க, அதுக்கு முந்தின வாரமும் அதே மெசேஜ் தான், 4 வாரமும் ஒரே மெசேஜ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்னாங்களாம். விசுவாசிங்க பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, எனக்கு தெரியும், நான் அதே மெசேஜ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியிலையே. வாரம் எடுத்தேன், அடுத்த வாரத்துக்கு கீழ்ப்படியலை. அந்த மெசேஜுக்கே நீங்க வாரம் எடுத்ததுக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா நான் அடுத்த பிரசங்கத்துக்கு போய் என்ன? அதனால நீ கீழ்ப்படுகிற வரைக்கும் நான் அதே மெசேஜ் தான் எடுப்பேன்னாராம். நான் சொல்ல புரியுதா? until you obey for that initial sermon, I will continue to take the same sermon until you obey. வருஷம் பூராவும் அதே நான் எடுக்க தயாரா இருக்கிறேன் until you obey. இன்னைக்கு நான் சொல்றேன், யார் கையில இப்போ நீங்க மொபைல் வச்சிருக்கிறவங்க, நான் யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். I won't compel. God is a God of compassion. He is not a God of compulsion. கர்த்தர் யாரையும் கம்பல் பண்ண மாட்டார். வா அப்படின்னு கம்பல் பண்ணவே மாட்டாரு. கதவை உடைச்சிட்டு உள்ள வர மாட்டார், கதவை தட்ட தான் செய்வார். அவர் கதவை திறக்கிறவனுக்கு தான் அவர் உள்ள போஜனம் பண்ணுவார். you know in the door you don't have handle. ஆண்டவர் தட்டுற இதுல பாத்தீங்கன்னா வெளியே ஹேண்டில் இருக்காது. you don't have handle at the outside of the door, you have handle inside so that you can open the door. you got it? உலகத்தில் இருக்கிற டோர்ல வெளியே என்ன இருக்கும்? வெளியே ஹேண்டில் இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற அவர் வச்சிருக்கிற டோர்ல வெளியே ஹேண்டில் இருக்காது. அவர் கதவை தட்ட தான் செய்வார். திறக்க வேண்டியது யாரு? who need to open the door? you and me need to open the door. அவர் உடைச்சிட்டுலாம் உள்ள வர மாட்டார். அவர் இஸ் a gentle God. இன்னைக்கு நான் சொல்றேன், யார் no compulsion. I won't compel anybody. Lord, today I want to fix my eyes on you. என்னுடைய கண்களை உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்குது. I fix my eye on you. உங்க கண்ணை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா you are enlightened. You will be flourishing. உங்க கண் ஆண்டவருடைய சமூகத்தில், உன் கண் உனக்கு வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். If your eyes is been enlightened, your body will be enlightened. நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? எது? வெளிச்சமா இருக்கிறீங்க. என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, உப்பா இருக்கிறீங்க. அப்பா, அது உப்பை மட்டும் விட்டுற மாட்டீங்களே, சோத்துல போடுறதும் சரி, சாம்பார்ல போடுறதும் சரி. உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். உன் கண்ணு உனக்கு வெளிச்சம் தானே. your eyes is a light. பக்கத்தில் பார்த்து சொல்லு, your eyes is a light. your light is a sight. your light is a sight. உன் கண்ணு பார்வை போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நடந்து பாருங்க. close your eyes and walk from there to the door. எத்தனை பேரை இடிச்சிட்டு உழுத்துட்டு போவீங்கன்னு தெரியும். you may not know the value when you don't have your eyesight.
You may not know the value when you don't have your eyes. நான் கண்ணாடி போட்டிருப்பேன். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கண்ணாடி போட்டிருப்பேன். My eyesight was very high, -5.5 like that, short sight. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது இப்படி சோடாப்புட்டி கண்ணாடி மாதிரி இருக்கும் என் கண்ணாடி. சில பேர் என்ன கிண்டலாக கூப்பிடுவாங்க, சோடாப்புட்டி. என் தங்கச்சி என்னை கூப்பிடுவா சோடாப்புட்டிம்பா. ஒரு நாள் நான் 10th எக்ஸாம், எங்கள் அப்பா நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் சண்டை. இந்த ஃபோன் ஏதோ நான் தெரியாமல் அதுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏதோ நோண்டி இதாகிடுச்சு. நான் தான் பண்ணேன் ஒத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஆத்திரத்தில் அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம், நான் படுத்திருக்கிறேன், இவன் இதை இப்படி ரிப்பேர் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு, என் கண்ணாடியை தேடினாரு. எதுக்குன்னா என் கண்ணாடியை உடைச்சி போடுறதுக்கு தேடினாரு. எடுத்து உடைச்சிட்டாரு. அழுகுற நான் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா திட்டுறாங்க எங்கள் அப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே, மறுநாள் எக்ஸாம் இருக்குது, அவன் எப்படி போய் எழுதுவான்? போய் எழுதுனேன். My dad broke my glass. Next day exam. அழுதேன். கர்த்தர் கிருபை கொடுத்தார் எழுதி முடிக்க. Today you decide. Each is for me also. It's not only for you. It's me. It's first for me and next for you. You decide where you're going to fix your eyes first. இன்னைக்கு நான் கர்த்தர் மேலே நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த மொபைலில் நான் கண்ணை வைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம், I won't fix my eyes on the mobile. I will fix my eyes on the Lord அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்துருங்க, மற்றவங்கள உட்காந்துக்கோங்க. மொபைல் மேலே நான் கண்ணை வைக்க மாட்டேன். I'll use only if it is necessary, but I won't fix my eyes all the time to become a blind. அப்படின்னு if you want to surrender, if you want to, அதான் நான் சொன்ன ரோமரில் சொன்னேன், உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம், உங்களுடைய மாம்சத்தின் சரீரங்களை ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதா உண்மையான ஆராதனை. 4 பாட்டு பாடிட்டு போறது ஆராதனை இல்லை. You surrender your each part of your body to in his presence so that your flesh shall die and your spirit shall be alive. அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம், நான் என் கண்ணை கர்த்தர் மேல நான் ஃபிக்ஸ் பண்றேன், என் மொபைலை நான் அவர் கையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க மொபைலை கூட இங்கே வச்சிருங்களேன், அவர் பார்க்கட்டும். எந்திரிச்சவங்க மட்டும் வைங்க உங்க மொபைல் இருந்தால் வைங்க, தப்பே கிடையாது, வைங்க. ஸ்கூலில் நீங்கள் பிரைமரி ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், when they get into the school, only people those who are surrender. I won't compel anybody. God is a God of it's not a God of compulsion. He is a God of compassion. He move with the compassion. மற்றவங்களாம் அப்படி உட்கார்ந்துக்கோங்க. I thank you for your honesty. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உங்களை எழுப்புவார். God will raise you up. Don't do for my sake. Don't do for anybody's sake. Do for God's sake. Thanks Joshua. பலிபீடத்தில் வச்சு அது சந்தா எலியா பலியிட்டது போல, செப்பனிட்டது போல இது செப்பனிடுகிற ஒரு டைம். போனை தேவையானதற்கு நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா போனே பார்த்து உங்க கண்ணை குருடாக்கிக்காதீங்க. நீங்க இன்னைக்கு போனை பார்க்கிற அளவுக்கு நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? போனை பார்க்கிற அளவுக்கு பைபிள் படிக்கிறவங்க சோத்திரம். நான் போனை விட நான் பைபிள் அதிகமாக வாசிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு சோத்திரம்னு. ஆனால் பைபிளை விட போனை அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்றேன். கர்த்தருக்கு சோத்திரம். சரி, மற்றவங்களும் அப்படியே உட்காந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நிற்கிறவங்க மாத்திரம் நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம்.
எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். யார் அங்கே இங்கே பறக்க பார்க்க வேண்டாம், கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு ஆண்டவரே ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆவியானவர் இந்த நாளில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். புதிய மாதத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக அப்பா, இந்த வேலையிலும் உடைய பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த பலிபீடத்தில் வைக்கிறோம். எலியாவின் தேவன் ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே அதை சுட்டரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எலியாவின் தேவன் ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்கும்படியாக அன்றே பலிபீடத்தில் உம்முடைய அக்கினி இறங்கி வந்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மாம்ச சரீரமாகிய ஆண்டவரே இந்த கிரியைகள் மேலே கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே அர்ப்பணித்து இருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களால முடியாத ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று நீங்க சொன்னீங்களே. என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்னீங்களே. அப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தொலைக்காட்சியில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே போனுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்களை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கு நேராக ஆண்டவரே எங்களுக்கு கண்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன் கண் உனக்கு வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னீங்களே. இந்த கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், இந்த கண்கள் வேதத்தை வாசிக்கட்டும், இந்த கண்கள் ஆண்டவரே தேசத்துக்காய் அழுது புலம்பி செபிக்கட்டும். இந்த கண்களிலே ஆண்டவரே தாரை தாரையாய் கண்ணீர் ஆண்டவரே வரும்படி செபிக்கிறோம். புலம்பல் 2 சொல்லப்பட்ட வாசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நதி அளவு கண்ணீர் விட்டு அழத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக கிருபை உண்டாகும்படி செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படி செய்கிற அந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீங்க ஜெபத்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் அப்படியே நாங்கள் காணிக்கை எடுக்கிற பொழுது பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோ சவுண்ட் குறைஞ்சிச்சோ? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்கு. பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடு கடலாக்கும் இனி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் இனி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசின கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிட்சித்து தன் பக்கமாய் இழுத்து கொள்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனப்பா நீர். எவர்கள் மேல் நீர் அதிகமாய் நேசம் வைத்திருக்கிறீரோ அவர்களை உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே இழுத்து கொள்கிற ஒரு தகப்பன். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த கடைசி காலத்திலே நாங்கள் எவ்வளவாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிப்புள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். நீர் எங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கிரீடங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, காணிக்க போட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பேர் பேராய் ஆசீர்வதிங்க. என்னென்ன குறைவுகளில் இருந்தும் என்னென்ன கஷ்டத்தின் மத்தியில உடைய பிள்ளைகள் போட்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அவர்களை ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். அர்ப்பணித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்க. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினாலே பவுலுக்கு நீங்க உதவி செய்த தேவன், பேதுருக்கு உதவி செய்த தேவன், யோவானுக்கு உதவி செய்த தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தீங்கப்பா. பவுல் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் விரும்பாததை நான் செய்கிறது நான் மனவடிவாகிறேனே என்று சொல்லி பவுல் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இந்த மாம்ச சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து உம்முடைய பிள்ளைகளை இங்க விடுதலையாக்குகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே அவங்க அர்ப்பணித்திருக்கிறாங்க. புதிதாக துவங்க போகிற அந்த புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இந்த மாதத்தை, இந்த 9வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவரை கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் தொழுவத்தில் இருக்கிற 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன ஆட்டை தேடி போன தேவன். அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்த அருமையான பாஸ்டர் ஜார்ஜ், அவங்க குடும்பத்துக்காக, அவங்களுடைய உடன் ஊழியர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த தேசத்தில் இந்த ஆலயத்தை சொந்தமாய் வாங்க
அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் வைக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஆலயத்தினுடைய அநேக வேலைகள், அநேக பனிமூட்டு வேலைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் செபிக்கிறேனப்பா. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துல அதிகாலையில் இருந்து இரவு ஜெபம் வரைக்கும் ஆண்டவரே உபவாச ஜெபங்கள், இன்னும் அநேக ஜெபங்கள் ஏறெடுக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அங்கியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடும் கடைசி வரை அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. வருகிற நாட்களிலே செப்டம்பர் 2nd வீக் நான் டென்மார்க் யூரோப் கண்ட்ரிக்காக, யூரோப் ப்ரேயர் டிரைவுக்காக ஒரு 4 நாட்கள் போகிறேன். தேர்ட் வீக் போகிறேன். 2nd வீக் லண்டனுக்கு சாட்டர்டே லண்டனில் 20th anniversary தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் இருக்குது. அதில் விருப்பப்படுறவர்கள் பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம். சாட்டர்டே மார்னிங் 9 o'clock 5 o'clock வரைக்கும். அது ஒரு ஃபேமிலிக்கு £100 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. 4th வீக் இந்த மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில் ரொமேனியா தேசத்துக்கு ஒரு 9 days அந்த இதுக்காக போகிறேன். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஆராதனைகளை குறித்த காரியங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். சரிங்களா? இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவேன். ரொமேனியாவில் இருக்கும்போது பண்ண முடியாது. பட் ஐ வில் கீப் யூ அப்டேட். இஃப் பாசிபிள், இஃப் ஐ எம் ஏபிள் டு டூ இட் ஆன் த ஜூம், பட் ஐ வில் கீப் யூ அப்டேட். ஓகே? கர்த்தர் நல்லவர். ஆமேன்.